அடடா, என்ன ஒரு அதிசயம்! எல்லாம் அல்ல அந்த கர்த்தருடைய கிருபையால் என் மருமகளுக்கு ஒரே ஒரு குழந்தை வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்திருந்தேன். ஆனால் நிறைவாக ஆசீர்வதித்து 2 ஆண் குழந்தைகளை கொடுத்திருக்கிறார். இந்த செய்தியை, இந்த நற்செய்தி உடனடியாக ரோமாபுரி சென்றிருக்கின்ற என் மகளிடம் தெரிவிக்க வேண்டும். யாரையே ஒற்றர்களே, வாருங்கள். இந்த லிகிதத்தை ரோமாபுரியில் இருக்கிற என் மகனிடம் கொடுத்து பதில் லிகிதம் பற்றி வர வேண்டும். அரசாங்க ரகசியம் இருக்கின்றது, மிகவும் ஜாக்கிரதையாக செல்ல வேண்டும். அப்படி ஆகட்டும். சென்று வாருங்கள். சரி, நமது சக்கரவர்த்தியிடம் லிகிதத்தை வாங்கிவிட்டோம். ஆமாம், வாங்கிவிட்டு பிறகு இளவரசரோட ஒப்படைக்கணும். ஒப்படைக்க வேண்டும். ஆமாம். ஆமா, நல்லா இருக்கீங்கல்ல? அப்பா நல்லா இருக்காங்களா? உங்களை பார்க்கத்தான் ஓடி வந்திருக்கோம். மகிழ்ச்சியாக இருக்கிறது. எல்லாரும் நல்லா இருக்காங்க. இருப்பாங்க. ஆமா, அப்பா நல்லா இருக்காங்கல்ல? ஞானம் நல்லா இருக்கல்ல? அது ஒன்றே போதும். வேற ஏதாவது செய்தி இருக்குதா? ஆமா, சரி. மஞ்சள் கலருக்கு மஞ்சளா? ஆமா, நீங்க யாரு? எங்க இருந்து வர்றீங்க? நாங்க எகிப்து நாட்டில இருந்து வர்றோம். எதுக்காக வந்திருக்கீங்க? சொல்லக்கூடாது. சும்மா சொல்லுங்க. எகிப்து நாட்டில இருந்து தான் வர்றோங்கிற விஷயத்தை சொல்லக்கூடாது. ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்பா நீங்க அழகா இருக்கீங்க. அப்ப நான் சொல்லிடுவான். இது நாங்க வந்து லிகிதம் கொண்டு வந்திருக்கேன். என்ன லிகிதம்? லிகிதம் எங்க சக்கரவர்த்தி எங்க இளவரசர் பிளவேந்திரனை பார்த்து அதற்கான பதில் கடிதத்தை கொண்டு வர வேண்டும் என்று அவருடைய உத்தரவு. அதுல என்ன? அது மட்டுமல்ல, அது நாங்க பார்க்கப்படாது. சரி, நீங்க சொல்லுங்க, வாயாலும் சொல்லுங்க. ஆனா நாங்க சும்மா ஆனா எந்த முண்டன்னு தெரியல, எந்த பயிற்சி இருக்குன்னு தெரியல. எங்க அம்மா ஞானத்தம்மாவை கையரட்டை வெட்டி காட்டுல கொண்டு விட்டுட்டாங்க. ஆனா எங்க இளவரசர் தான் பார்த்து, எங்க அம்மா ஞானத்தம்மாவை பார்த்து கையோடு அழைத்து வந்து திருமணம் செஞ்சு இன்னைக்கு 2 குழந்தை பிறந்திருக்கு. எங்க அம்மா ஞானத்தம்மா நல்லா இருக்கணும். ஆமா, ஆமா, லிகிதத்தை எங்க இளவரசரை பார்த்து அதுக்கான பதில் கடிதத்தை பெற்று வர வேண்டும். சரி சரி. ஆமா, நீங்க என்ன செய்றீங்க? நீங்க வந்து சும்மா போயிட்டு வரம எங்களை பாருங்க நீங்க. சரி, அப்படியா? ஆமா, மாது அப்படியா? பாடல் எல்லாமே உண்டு. அப்படியா? இதே இடத்துலயா? இதே இடத்துல பிரியாணிக்கு நல்ல இடத்தெல்லாம் இது பண்ணி இதே நண்பா, இதே அரண்மனை பகுதியில் நாங்கள் எங்க இளவரசரிடம் பதில் கடிதம் பெற்று வரும்போது. ஆமா, நீங்க என்ன சாப்பிடுவீங்க? என்ன சாப்பிடுவீங்களா? என்ன சாப்பிடுவீங்க? எனக்கு மது பழக்கம். மது இல்லாம நாங்க இருக்கவே மாட்டோம். அப்படியே மது என்னங்க, மது இருக்கும்போது மது இல்லாம இருக்க முடியுமா? அப்படியா? இப்பதான் எல்லா லக்கலையும். சரி சரி சரி, ஏற்பாடு பண்றேன். வருகிறோம். காலதாமதம் ஆகிறது. இதே இடத்தில் நீங்கள் இருக்க வேண்டும். உங்கள் ஞாபகமாகவே நாங்கள் வருவோம். வரும்பொழுது இந்த பெண்களை நாம் பார்க்க வேண்டும். சரி, சரியா? நம் இளவரசரை பார்ப்போம். இளவரசர் இந்த பகுதியில் தான் இருப்பதாக கேள்விப்பட்டோம். ஆமா. இழைச்சு போயிருக்கீங்களே? இளவரசர் வெகு தூரம் வெகு தொலைவில் பயணித்ததில் இழைச்சு போயிருக்கிறோம். ஆமாம், தாங்கள் வந்த காரணம் என்னவென்றால், சக்கரவர்த்தி அவர்கள் தங்களிடத்தில் இந்த லிகிதத்தை கொடுத்து அதற்கான பதில் கடிதத்தை பெற்று வர சொன்னார்கள். அன்பு மகன் பிளவேந்திரனுக்கு உன்னுடைய தந்தை எழுதி கொண்டது. உன்னுடைய மனைவி ஞான சுதந்திரிக்கு 2 ஆண் குழந்தைகளா? ஆமா ஆமா, 2 ஆண் குழந்தை.
ஞானம் நல்லா இருக்காளா? நல்லா இருக்காங்க. குழந்தைகள்லாம் குழந்தைகள்லாம் என்னன்னே பாருங்க, குழந்தை கொடுமையை பாரு. அந்த 2 குழந்தை என்னன்னே தெரியல, உங்களை மாதிரியே இருக்கு. ஏண்டா நான் பெத்த பிள்ளை என்ன மாதிரி தானடா இருக்கேன். அது என்ன இதை பாருங்க, கடவுளோட சோதனையை பாருங்க. 2 பிறந்த குழந்தை, 2 குழந்தைக்குமே பல்லு இல்லை. நீ கூட என்ன மாதிரி தான் இருக்க. ஐயோ இவ்வளோ பிறந்த குழந்தை என்னடா இது? சரி சரி, மகிழ்ச்சியாக இருக்கு. ரொம்ப சந்தோஷம். மக்கள்லாம் நல்லா இருக்காங்கல்ல? நல்லா இருக்காங்க. இங்கே இருங்க. நமது நாட்டில் அன்னதானம் என்ன, வான வேடிக்கை என்ன, நீங்க ஒருவர் மட்டும் இல்லாததான இங்க குறை. ஆடம்பரமாக நடக்கட்டும். இதோ வருகிறேன். இளவரசர் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கு. ஆமா, 2 குழந்தை பிறந்திருக்குல்ல, அந்த சந்தோஷத்துல இருக்காரு. நம்ம சந்தோஷமா இல்லையே? சரி சரி. நம்ம சம்பளமா? ஆமா, கேட்பாங்க இந்த நேரத்துல பார்த்து நம்மளா ஏத்தி கேட்டா பெரிய இடம் சந்தோஷமா இருக்கும். நம்ம கேட்டதா இல்லைன்னா மனசு மாறி. ஆமா ஆமா ஆமா. சரி என்ன ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்க. எங்க 2 பேருக்கும் நீங்க ஒரு உதவி கூட்டி கொடுக்க வேண்டும். அதான் பாக்கி நல்லா நல்லா பார்த்து ஒரு இதான் உங்களுக்கே தெரியும் நான் என்னன்னு. அது மாதிரி நீங்க செஞ்சு. சரி, எனக்கு ஏற்கனவே சம்பளம் வேணும்னு சொல்லுங்க, பத்தலைன்னு. ஆமா ஆமா, கூட்டி கொடுங்கன்னா அது உங்க விருப்பம், நீங்க மனசாச்சா செய்யலாம். இல்ல அரண்மனையில உன்னை விட்டு தூக்கிறனா இல்லையா? பெரிய கலெக்டர் வித்தியாது இல்லாட்டி வள்ளி திருமணம் போறோம். கலெக்டர் விட்டு இல்லைன்னா 240 நாடு ஆடுறேன்டா. சரி சரி, இருக்கட்டும் சரி. அது கேட்டு சரி, இந்த எல்லாமே தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. சம்பளம் தானே? ஆமா ஆமா. சேகர்கிட்ட சொல்லி நான் தர சொல்றேன். சேகர்கிட்ட சொல்ல அவர் அமைக்கிறாரு, நீங்களே சேகர்கிட்ட கொடுங்க. இன்னைக்கு அவர் தான் கொடுக்கணும். ஆமா, அவர் பொய்யா பேசுறாரு. நாடா எழுதுறது ஒரு ஊரு, கூப்பிடுறது ஒரு ஊரா இருக்கு. கடைசியில் ஊருக்கார செத்து போயிட்டோம்னு நாடா இல்லைங்கிறாங்க. பொய் அம்புட்டு. என்ன படத்தை திங்க என்னென்ன பாடம். இதை பத்திரமா கொண்டு கொடுங்க. சரி சரி. லீகிதம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கவனமாக நாங்கள் இருப்போம். ஞானத்தை கேட்டதாக சொல்லுங்கள். அவசியம் கேட்டதாக சொல்லுங்க. அப்பா கேட்ட சொல்லுங்க. பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்கங்க. வெகு விரைவில் நான் வந்து சேர்க்கிறேன். சரி சரி, ஆகட்டும். நண்பா, அந்த பெண்களை நாம் சந்திக்க வேண்டும். வா, அடுத்த பகுதி அரண்மனைக்கு போய் சரி அந்த பெண்களை நாம் பார்த்து விடுவோம். அவர்களோட மது அருந்தி மல்லாக்க படுத்து விடுவோம். என்னவா? நான் பாரு எல்லாம் கொண்டு வந்து. இதுக்கு என்ன பேர் தெரியுமா? என்ன பேரு? உனக்கு தெரியாதுல்ல? தெரியாது. அவன் வராங்க பாரு, திருட மாதிரி வராங்க. இன்னைக்கு அவங்கள மல்லாக்க போட்டு வாயிலே குத்து குத்துரு. ஏங்க இவ்வளவு தாமதமா வர்றீங்க? தாமதமா வரல, நாங்க தாமதமா இருந்தாலும் இது முன்னாடி ரொம்ப பாரம். அப்படியா? சரி இந்தாங்க சாப்பிடுங்க. ஏங்க இது வந்து ஒக்கா. சாப்பிடுங்க, கிடைக்கல அதெல்லாம் கிடைக்கல சார். இதை இருக்கிற சாப்பிடுங்க. இதை இப்படி தொட்டுக்கணும். இல்ல நீங்க கொஞ்சம் நான் சாப்பிட கொஞ்சம் ஏறிடுச்சு. என்னத்தை கலந்து குடிச்ச உடனே ஒரு மாதிரியா இருக்கு. என்ன மச்சான், ஆளான நாள் முதலா யாரையும் நினைச்சதில்ல. மாமான உங்களுக்கு நம்பப்பட ஆசைப்பட்ட வேணான்னு சொல்லலைகளே.
காஞ்சிட்டான் எனக்கு பயமா இருக்கு. லிகிதம் கொடுத்து அனுப்பினேன் ஒற்றர்களிடம். வெகு நாட்களாகியும் இதுவரை காணவில்லை. என்ன வாயிற்று என்று தெரியவில்லை. என் மகனிடம் பதில் லிகிதம் பெற்று வர சொல்லி அனுப்பியிருந்தேன். என் மகனிடம் என்ன கொடுத்திருக்கிறான், என்ன எழுதியிருக்கிறான் என்று ஆவலாக இருக்கிறேன் அதை படிப்பதற்கு. இதுவரை காணவில்லை. என்ன வாயிற்று என்று பார்ப்போம். பாருங்கள் ஒற்றர்களே, ரோமாவரி சென்றீர்களா? போனோம். மகன் பிளவேந்திரனை சந்தித்தீர்களா? சந்திச்சு. நலமாக இருக்கிறாரா? இருக்கிறாரு. பதில் லிகிதம் எதுவும் கொடுத்தாரா? அவர் பல் வளர்க்கிறாரா நமக்கு தெரியாது. உங்களுடைய முகத்தை எல்லாம் பார்த்தா ஏதோ திருட்டு மொழி மாதிரியே தெரிகிறது. இல்லையே. சரி சரி. சக்கரவர்த்தி அவர்களே, இந்த வந்து பார்த்தோம் பதில் கிடையாது பெற்று வந்தோம். ஏன் திரு தெருவென்று முழிக்கிறாரு? இந்த மாதிரி ஆட்டமாவே ஆடிக்கொண்டு இருக்கிறாயா? என்ன காரணம்? நீங்களும் தான் முடிச்சுக்கிட்டு நரம்பு தளர்ச்சி வந்துருச்சு. சரி சொல்லுங்கள். போயிட்டு சரி சொல்லுங்கள். இறைவா, மாதாவே, என்ன சோதனை? இறைவா, என்ன சோதனை? ஒன்று புரியவில்லையே. என் மருமகளையும் பேர குழந்தையும் கொல்ல வேண்டுமா? நான் கொல்ல வேண்டுமா? இறைவா, என்ன சோதனை? ஏன் இந்த சோதனை? எப்படி இறைவா? எப்படி செய்வேன்? எப்படி செய்வேன்? இறைவா, எஸ்கர்களாலே கொல்ல வேண்டுமா? என்ன செய்வேன்? என் மகனா அப்படி ஒரு காரியம் செய்தாரா? இல்லை, என் மகன் அப்படி செய்ய மாட்டான். அப்படி செய்யக்கூடியவன் இல்ல. இறைவா, என்ன செய்வேன்? இறைவா, இப்படி ஒரு காரியத்தை எப்படி செய்வேன்? என் மருமகளை எப்படி கூறுவேன்? இறைவா, எப்படி கூறுவேன்? என்ன மாமா, ஏன் அழுகுறீங்க? என்ன காரணம்? அம்மா, என்னமெல்லாம் நடந்திருக்கிறது. ஒன்றும் தெரியாத பிள்ளை போல் என்னமாமா, என்ன காரணம், ஏன் பதறுகிறீர்கள் என்று கேட்கிறாயே. என்ன கூறுவேன்? எப்படி கூறுவேன் அம்மா? எப்படி கூறுவேன்? ஒன்றுமே புரியவில்லை. என்ன காரணம்? அம்மா, என் மகன் பிளவேந்திரன் அவரிடமிருந்து லிகிதம் வந்தது. நலம் விசாரிப்பான், என்னையும் உன்னையும் பேர குழந்தைகளையும் சந்தோஷம் கொள்வான் என்று நினைத்திருந்தேன். படித்து பார்த்து பிறந்த குழந்தைகளை நினைத்து மிகவும் ஆவலுடன் சந்தோஷப்படுவான் என்று நினைத்திருந்தேன். ஆனால் மாறாக என்ன செய்திருக்கான் தெரியுமா? என்ன செய்தார்? உன்னையும் இரு பேர குழந்தைகளும் கொல்ல சொல்லி எழுதியிருக்கிறானம்மா. கவலைப்படாதே, அந்த மாதா எப்பவுமே அருளாக இருப்பாள்.
அவர் விருப்பப்படியே செய்து விடுங்கள் மாமா, கவலைப்படாதீங்க. விருப்பப்படியே எப்படி அம்மா செய்வேன், எப்படி செய்வேன்? அவன் சொல்வதற்கு போல செய்வதற்கு நான் என்ன கல்யாணக்காரனா, கயவனா? இல்லையம்மா இல்லை. ஒரு ஈ எறும்புக்கு கூட துரோகம் விளைவிக்காத இந்த சிமியோன் நான் உங்களை கொள்வதா? அதுவும் என் மார்பிலே பிஞ்சு குழந்தைகள், துள்ளி விளையாண்ட குழந்தைகள், அதை என் கருங்களாலே கொள்வதா? இல்லையம்மா, இல்லை. கொள்வதற்கு எனக்கு மனமில்லையம்மா, கொள்வதற்கு மனமில்லை. ஆனால் அரச கட்டளை ஆயிட்டு நிறைவேற்றாமல் இருக்க முடியாது. ஆகையினாலே உங்களை காடகத்திலே விட்டு விடுகிறேன்மா, காடகத்திலே விட்டு விடுகிறேன். பிழைத்துக் கொள்ளுங்கள்மா, பிழைத்துக் கொள்ளுங்கள். என்ன சோதனை அவரை ஒவ்வொருவரையும் காடகத்திலே விட்டுவிட்டேரே இறைவா, காடகத்திலே விட்டுவிட்டேரே. அரண்மனையிலே துள்ளி விளையாடிய குழந்தைகள், என் மாரிலும் தோல்விலும் தூக்கி வளர்த்த பிரெஞ்சு குழந்தைகள் காடகத்திலே விட்டுவிட்டேன். அந்த காட்டு மிருகங்கள் கடுத்து இருக்குமோ, எதுவும் ஆயிருக்குமோ இறைவா, என்ன செய்வேன் என்று புரியவில்லையே. என்ன எப்படி கூறுவேன், எப்படி செய்வேன்? என் மனம் குமுறுகிறதே இறைவா, குமுறுகிறதே. இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்தேனா? எனக்கு இப்படி ஒரு பலி நேர்ந்ததா? பிளவேந்திரா, என்ன நடந்தது? இவ்வளவு ஆவேசம் என்ன நடந்தது? செய்வதெல்லாம் செய்துவிட்டு ஒன்று மரியாத பிள்ளை போல் என்ன நடந்தது என்று கேட்கிறாயே பிளவேந்திரா. ஞானம் எப்படி இருக்கின்றார்? குழந்தைகள் எல்லாம் எப்படி இருக்கின்றார்கள்? நலமாக இருக்கின்றார்களா? நல்லா இருக்குப்பா, நல்லாக இருக்கிறது உன் நாடகம். ஏனப்பா நான் கேட்காமல் வேறு யார் கேட்பார்கள்? லிகிதம் உனக்கு வந்தது தானே? ஆமா. பதில் லிகிதம் கொடுத்ததும் நீதானே? நானே தான். படித்துப்பா. பாசத்துக்குரிய தந்தை அவர்களுக்கு உங்களுடைய அன்பு மகன் பிளவேந்திரன் எழுதி கொண்டது. உன்னுடைய மனைவி ஞானசௌந்தரிக்கு, என்னுடைய மனைவி ஞானசௌந்தரிக்கு 2 ஆண் குழந்தைகள் பிறந்திருக்க செய்தி கிடைத்தது. கர்த்தருக்கு நன்றி தெரிவித்தேன். மன்னர் அவர்கள் 6 மாத காலம் என்னை தங்கச் சொன்னார்கள். நான் 1 வார காலம் மட்டும் தங்கிவிட்டு வருவதாக வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேன். நான் வருவரையும் என் மனையாளையும் நான் பெற்ற குழந்தைகளையும் பத்திரமாக பார்க்க. ஏனப்பா நிறுத்திவிட்டாய்? ஏன் நிறுத்திவிட்டாய்? படி. மனையாளையும் குழந்தைகளையும் கொல்ல வேண்டுமா? என் மனையாளையும் குழந்தைகளையும் கொல்ல வேண்டுமா? அப்பா, என்னது சூழ்ச்சியாக இருக்கிறது? என்ன நடந்தது? சூழ்ச்சியா? என் மனையாள் எங்கேயப்பா? பிளவேந்திரா, என் குழந்தைகளை எங்கேயப்பா? லிகிதத்தில் நீதானே எழுதின? நானே தான் எழுதினேன். சொன்னபடி செய்வதற்கு அரச கட்டளை அல்லவா? அதற்காக அவர்கள் மூவரையும் கொள்வதற்கு எனக்கு மனமில்லை அப்பா, கொள்வதற்கு மனமில்லை. பிறகு காரகத்திலே விட்டு விட்டேன் அப்பா. யார் கொடுத்தது உங்களுக்கு அந்த உத்தரவு? துணிச்சல் யார் கொடுத்தது? நான் பெற்ற குழந்தைகள் கானகத்திலே கொண்டு போய் விடுவதற்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? என்னப்பா லிகிதம் கொடுத்தது நீதானேப்பா? லிகிதம் கொடுத்தது நான் தான். எழுத்துக்கள் மாறுபட்டிருக்கிறது. அது ஏன் உங்களுக்கு புரியவில்லை? நமது நாட்டு மைக்கும் அந்நிய நாட்டு மைக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. ஏன் தெரியவில்லை உங்களுக்கு? எழுத்துக்கள் போகட்டும். என் மனையால் எங்கே அப்பா? எங்கே எழுத்துக்கள்? பாருங்கள், படித்தவர்தானே தாங்கள். இறைவா, என்ன சோதனை இறைவா! நான் தவறு செய்து விட்டேனே இறைவா, நான் தவறு செய்து விட்டேனே, நான் தவறு செய்து விட்டு ஒன்று மரியாத பிள்ளை போல் பழியை போட்டேனே இறைவா. எனக்கு இப்படி ஒரு சோதனை கொடுத்தாய். இந்த சிமியோன் வாய்க்கு தவறே நடந்ததில்லையே. நானும் நாட்டு மக்களும் நலமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தேனே. அப்படிப்பட்ட எனக்கு இப்படி ஒரு சோதனை கொடுத்து விட்டாயே இறைவா, கொடுத்து விட்டாய். பிளவேந்திரா, நான் இப்போதே கானகம் செல்கிறேன். அவர்களை மூவரையும் தேடி கொண்டு வருகிறேன். கிடைத்தால் உயிரோடு வருவேன், இல்லையே ஐயே மரணிப்பேன். இது என்ன சோதனை? நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன்? மக்கள் வாழும் மண்டபத்தை இடித்தேனா? இல்லை மன்னர்களுக்கு மாறாக நடந்தேனா? கூலி குறைத்தேனா? குறைமரக்கால் இட்டேனா? ஒரு மரியாதை எனக்காக இந்த துன்பத்தை தர வேண்டும். என் மனையாளை பார்க்க வேண்டும். நான் பெற்ற குழந்தைகளை காண வேண்டும் என்று சொல்லி மனக்கோட்டை கட்டி வந்துறேன். என் மனக்கோட்டை மண்கோட்டை ஆகிவிட்டதே. கர்த்தரே, மண்கோட்டை ஆகிவிட்டது. என்ன சொல்வது என்றே தெரியவில்லையே. இதுதான் விதியா இல்லை சதியா என்று தெரியவில்லையே. இரவாதோ உண்மன கரை
என்னை அனாதையாக விட்டு விட்டு சென்று விட்டாயே அம்மா. என் உயிர் போனால் உன் மடியிலும், உன் உயிர் பிரிந்தால் என் மடியில் தான் பிரியுமே என்று நான் வாக்கு கொடுத்தேனே. அந்த கொடுத்த வாக்கு பொய்யாகி விட்டதே கர்த்தரே. எந்த காலகத்திலே எங்கே எப்படி இருக்கிறார்கள் என்று நான் புரிந்து கொள்ள முடியவில்லையே. கொடிய மிருகங்கள் வாழும் இடமாச்சே இந்த கானகம். எந்த மிருகத்துக்கு இரையானார்களோ தெரியவில்லையே. என் குழந்தைகள் சத்தம் கூட என் காதிலே கேட்கவில்லையே அம்மா. பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும் என்று சொல்வார்களே கர்த்தரே, அது என் வாழ்க்கையில் தான் நடக்க வேண்டுமா? தாய் அடித்தால் தந்தையார் அணைக்க வேண்டும் என்று சொல்வார்களே, தந்தையார் அடித்தால் தாயார் அணைக்க வேண்டும் என்று சொல்வார்களே. இருவரும் அடித்தால் நான் எங்கே அம்மா போவேன்? இந்த ஏழை எங்கு போவேன்? என்ன சொல்லி அழுவதென்று ஒன்றும் புரியவில்லை. என்ன சொல்லி அழுவதென்று புரியவில்லை. என்ன சொல்லி அழுவதென்று புரியவில்லை. பிறந்த கண்ணி சிறந்த குறைந்த அழுவதற்கு ஒன்று புரியவில்லை.
பாவி இருந்து வந்து போகும் உறவு உறவு வந்து போகும் உறவு சொல்லி அழுவது ஒன்று பிறகு போனே பிறந்த கண்ணே பிறகு போனே பிறந்த கண்ணே குறைந்த சதா சர்வகாலம் உங்களுடைய பாதார விந்தத்தை தொழுதேனே, அது என் மீது குற்றமா இல்லை எனக்கு தந்த பரிசு என்று சொல்வதா? மாதாவே மாதாவே, எனக்கு எனமா இவ்வளவு பெரிய துயரத்தை தந்திருக்கின்றீர்கள், அதுதான் விதி என்று சொல்வதா? விதி என்னும் சூறக்காற்று நிறைந்து வீசும் பொழுது அது பூவென்றும் பிஞ்சென்றும் காய் என்றும் கனி என்றும் பார்ப்பதில்லை என்று சொல்வார்களே. என் மனையாளை பிரிந்த நான், என் குழந்தைகளை பிரிந்த நான் கன்றிழந்த பசுவாக அனலிலிட்ட புழுவாக துடித்துக் கொண்டிருக்கின்றன. இறைவா, நாடெல்லாம் தேடினேன், என் கண்மணியை நான் பார்க்க முடியவில்லை. எங்கே இருக்கும் ஒரு இடம் இருக்கிறது, அந்த காவல்கள் சென்று தேடி பார்க்கின்றேன். என் மனையால் இருந்தால் என் குழந்தைகளை நான் பார்த்தால் மீண்டும் இந்த நாட்டிற்கு வருவேன். என்ன வாழ்க்கை அங்கே கரங்கள் இல்லாமல் தவிக்கும் நான் என்ன செய்வேன்? என் குழந்தைகளை அரவணைப்பதற்கு கூட கரங்கள் இல்லாமல் தவிக்கிறேனே அம்மா. அம்மா ஞானம், திரும்பி பார், அன்னை மேரி வந்திருக்கேன். உன் கரங்களை தருகிறேன், உன் குழந்தைக்கு அப்பம் தருகிறேன், ஊட்டி விடு. உன் கணவர் உன்னோட வந்து சேர்ந்து விடுவார், கவலைப்படாதே. அம்மா, மாதாவே மாதாவே, குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். யாரோ வருவதா தெரியுது. உங்கள் மனைவி ஞானம் வந்து இல்லை இல்லை, சாத்தான் என்னை ஏமாற்றுகிறது. என் மனையாளுக்கு கரம் இல்லையே. அதுதான் உங்களுக்கு தெரியும். அந்த மாதாவே நேரில் வந்து காட்சி கொடுத்தால் என்ன உளறுகிறார்? என் கரங்களை வளரச் செய்தால், குழந்தைகளுக்கு அப்பம் கொடுத்தால், நீங்கள் வருவதாக சொன்னால் இதுதான் உண்மை. ஆமா, என் ஞானம் நானே தான். மாதாவை நேரில் பார்த்தாயா? ஞானம் 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 ஞானம், எவ்வளவு பாக்கியம் செய்தவள் நீ. அம்மா,
சொல்லு. சதி நடந்து விட்டது. என்ன செய்வது? நீயும் அதை ஏற்றுக்கொண்டாய். உன் கணவன் உன்னிடத்துல என்ன வாக்குறுதி நான் கொடுத்தார்? உங்களை நம்புகிறேன். நீங்கள் அப்படி செய்வதற்கு எது காரணம் இல்லாமல் இருக்காது. அதுதான் அன்னையினுடைய அருள் பெற வேண்டும் என்பதற்காக அந்த அன்னையே உனக்கு ஆதரவாக இருந்து உன் கரங்களை வளரச் செய்திருக்கின்றார். கடவுளை நம்பியவர்கள் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டார்கள் என்பதற்காக. ஆமா, ரோமாபுரி நாட்டிற்கு சென்றிருந்த பொழுது மன்னர் அவர்கள் விருந்துக்காக அழைத்திருக்கின்றார்கள். ஆமா, இருவரையும் தான் அழைத்திருக்கின்றார்கள். அப்படியா? இளவரசே, என் மகளை இழந்து விட்டேன். அவளை காணவே முடியவில்லை. இருந்தாலும் அவளுக்காக சேகரித்து வைக்கப்பட்ட நகைகள் எல்லாம் இதற்கு வீணாகிறது என்று தங்கள் துறவியாருக்கு கொடுக்கலாம் என்று கொண்டு வந்திருக்கு. இது என்னுடைய நகைப்பெட்டி. நான் சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது அணிந்திருந்த நகைப்பெட்டி. இயேசு உருவப்படம் அணிந்திருக்கிறது. ஆமாம், இது என்னுடைய தந்தை தான். ஆனால் அவருக்கு யார் என்பது புரியவில்லை. அப்பா அப்பா, சின்ன பிள்ளையா நீ, சின்ன பிள்ளையா, சின்ன பிள்ளையா நீ, சின்ன பிள்ளையா, இரு பிள்ளையாரில்லா. நான் தான் அப்பா உங்க மனசு மன்னர் அவர்களே, எல்லாம் ஒரே குழப்பமாக இருக்கிறது. உங்கள் மகளா? பாக்கியம் செய்தவன் மகளா? அது சரி, எங்கப்பா? அப்பா எங்கப்பா? அம்மா எங்கப்பா? அம்மாவா? சொன்னாங்கப்பா, அம்மா அழைக்கிறாங்க. அம்மா யார்? அண்ணா அத்தை வைத்துள்ளதா? மங்கள நிலவே ஆரோக்கிய தாயே வாழ்க வாழ்கவே, தாயே வாழ்க வாழ்கவே. மங்கள நிலவே ஆரோக்கிய அன்னையே வாழ்க வாழ்கவே, தாயே வாழ்க வாழ்கவே. இறைவனை காத்து சிதறும் தூண்டறிவே, இறைவனை காத்து சுகத்தரு சுந்தரிவே. மங்கள நிலவே மாமரியனை வாழ்க வாழ்கவே, மங்கள நிலவே மாமரியனை வாழ்க வாழ்கவே. மங்கள நிலவே மாமரியனை வாழ்க வாழ்கவே, தாயே வாழ்க வாழ்கவே. நகர் போற்றும் காவியனே, வேலை துணை நிற்கும் காவலியே. நகர் போற்றும் காவியனே, வேலை துணை நிற்கும் காவலியே. வரங்களை பொழியும் வான்மலையே, வரங்களை பொழியும் வான்மலையே. வரும் காத்திட வருவனே, காத்திட வருவனே.
ஆரோக்கியத்தை வாழ்கவாகவே மங்கள நிலவே மாமரியன்னை வாழ்கவாகவே தாயே வாழ்கவாகவே. மகளை தந்திட வழிகளை காட்டி சென்றாய் வழிகளை காட்டி சென்றாய் அவர் வழி நடப்பது குறையென்றார் அவர் வழி நடப்பது குறையென்றார் மங்கள நிலவே தாமரையத்தையே வாழ்க வாழ்கவே மங்கள நிலவே ஆரோக்கியத்தை வாழ்க வாழ்கவே மங்கள நிலவே ஆரோக்கிய அன்னையே வாழ்க வாழ்கவே தாயே வாழ்க வாழ்கவே இறைவழியில் இறைந்தமை காக்கும் சுரந்தரு சுந்தரி தாயே சுரந்தரு சுந்தரி மங்கள நிலவே தாமரையத்தையே வாழ்க வாழ்கவே மங்கள நிலவே தாமரையத்தையே வாழ்க வாழ்கவே மங்கள நிலவே தாமரையத்தையே வாழ்க வாழ்கவே. ஹலோ 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 இதுவரை தம்பி ஹலோ இதுவரை இந்த நாடகத்தை கண்டுகளித்த நாடக கலா ரசிகர்கள் மற்றும் இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையிலேயே ஒளி அமைத்து கொடுத்த நம்முடைய வின்னர் ஆடியோ உரிமையாளர் பவுல் வின்னர் ஆடியோ ஹலோ அதில் பணிபுரிந்த பணியாளர்கள் அத்தனை அன்புள்ளத்தாருக்கு மனமார்ந்த நன்றி இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தினை அமைத்து கொடுத்த நமது நாடக அமைப்பாளர் மரியாதைக்குரிய அருமை அப்பாவுமாகிய எம்ஜி ராஜசேகர் சம்பானட்டி தேவகோட்டை இருப்பூர் ராம்நகர் ஆமா அத்தனை அன்புள்ளத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றி சிறந்த முறையில் இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்த எம்ஜி ராஜசேகர் அப்பா அவர்களுக்கு கோடான கோடி நன்றி என்று சொல்லிக்கொண்டு மற்றும் நம்முடைய அமலோற்பவ மாத ஆலய பெருங்குடி கிராமத்தார்களுக்கு கோடான கோடி நன்றி இளைஞர் மன்றத்தார்களுக்கும் மகளிர் மன்றத்தார்களுக்கும் அத்தனை அன்புள்ளத்தார்களுக்கும் மனமார்ந்த நன்றி இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆவடர் கோயில் புனித வளனார் மறைவட்ட பங்கு மேலக்கரை புனித ஆரோக்கிய அன்னை ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு புனிதம் செபஸ்தியார் மற்றும் திறப்பு விழா அழைப்புதல் நம்முடைய மேலக்கரை புனித ஆரோக்கிய அன்னை ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு அங்கே திறப்பு விழா நடக்க இருக்கின்றது என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்ற அது எப்போ அப்படின்னா 22ஆம் தேதி ஆங்கில தேதி 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு மேதகு டாக்டர் டி சகாயராஜ் அவர்கள் தலைமையிலே தஞ்சை ஆயர் அவர்கள் தங்களின் மேலான வருகை 18ஆம் தேதி கொடியேற்றமும் நடைபெறும் என்று மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறார்கள். மாலை 6 மணிக்கு திருவிழா திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து தேர்பவனையும் அன்னதானமும் நடக்க இருக்கின்றது என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொண்டு இரவு 10 மணி அளவிலே நாடகமும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறார்கள். அனைவரும் திரளாக கலந்து கொண்டு புனித ஆரோக்கிய அன்னையின் அருள் பெற அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு நமது மேலக்கரை புனித ஆரோக்கிய அன்னை ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு புனிதம் செய்தல் தொடர்பாக திறப்புலா நடக்க இருக்கின்றது, மேலக்கரையிலே நடக்க இருக்கின்றது என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொண்டு வெள்ளிக்கிழமை 22ஆம் தேதி ஆங்கில தேதி 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடக்க இருக்கின்றது. ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு திருவிழா நடக்க இருக்கின்றது. அன்று அன்னதானமும் நாடகமும் நடக்க இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு அன்புடன் அழைக்கும் மரியாதைக்குரிய அருளரசு மறை மாவட்ட அதிபர் பங்கு தந்தை பி ஜோபிரான் உதவி பங்கு தந்தை அருள் கன்னியர்கள் மற்றும் கோவிலை சேர்ந்த மேலக்கரை மெய்யனூர் அவத்தினிக்கோட்டை சித்தக்கூர் கிராம இறை மக்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் அன்போடு அழைக்கின்றார்கள். அத்தனை அன்புள்ளத்தார்களுக்கு மனமார்ந்த இதுவரை நாடகத்தை கண்டுகளித்த நாடக கலா ரசிகர்கள் அத்தனை பேரிடமிருந்தும் பிரியா விடைபெறுகிறோம். நன்றி 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 நன்றி.